ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிற பாக்கியலட்சுமியில் நம்ம பாக்கியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எழில் வரோன்னு நினச்சி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. என்னப்பா பண்ணுறது, இப்போ கொஞ்ச நாளாகவே எல்லாரும் சேர்ந்துட்டு அட்வைஸ் மலையில் நிலையா தயாரா அப்படின்னு மாறி மாறி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான்ப்பா பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறம் அப்செட்லேயே உட்காந்துருக்காங்க. எப்படா நம்ம எப்படியாவது பார்த்துக்கணும்ல, நம்ம தொழிலாளுங்க நம்மள தானே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் இப்படி நினைக்கிறாங்க? வேலை செய்கிற எல்லா இடத்துல முதலாளியாக தான் இருக்கான். தொழிலாளியை விட மட்டமாக நடத்தப்படுறான். அது புரியாத இந்த நாட்டு நடப்புலேயே நம்ம பாக்கிய ஒரு பக்கம் தொழிலாளியாக நடத்துகிறாங்கப்பா. அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கவங்க கூட வேலைக்கு விட்றாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் சம்பளம் தரணுமே, உன்னால் முடியுமாமா? கண்டிப்பாக முடியும்னு நினச்சா எல்லாம் முடியுங்க. என் பெண்ணு நினச்சா முடியாதான்னு இந்த உலகத்தையே ஆட்சி செய்யலாம். கண்டிப்பாக முடியும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த டைம் இனியா காலிங்னு வருது. உன்னால தாண்டா எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஜப்பானில் கூப்பிட்டாக, என்ன லண்டனில் கூப்பிட்டாக, என்ன அமெரிக்காவில் கூப்பிட்டாங்கன்னு போய் நீ அங்கேயும் உட்காந்துக்கிட்ட. கடைசியில் பார்த்தா இங்கே நடக்கிற நிலைமை உனக்கு எங்கடா தெரிய போகுதுன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் செல்வி குரலை கேட்டோன்னா அவங்க கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இடத்தோட ஓனர் வராரு. வந்தோடனே நீங்கள் இந்த கொஞ்ச நாளில் நீ இன்னைக்கே காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? நான் மளிகை ஜாமான்லாம் வாங்கி போட்டிருக்கேன்னு சொன்னால் அந்த மளிகை ஜாமானே சேர்த்து நான் எடுத்துக்கிறேன், நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்றாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அம்மா வெளியே எட்டி பாருமா யார் நிற்கிறான்ற மாதிரி ஆயிடுச்சு. தொழிலில் போட்டி இருக்கலாம்ப்பா, ஆனால் அவங்க வாழவே கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக வீழ்த்தணும்னு நினச்சினா நீ வீழ்ந்து போவப்பா. அது உனக்கு ஏன்ப்பா தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி விடுங்க, நாட்டு நடப்பு இப்படி தானே, போட்டி பொறாமை வைத்தறிச்சல் இது எல்லாமே இருக்கும். அது இவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரோடு இல்லை, அதுக்கும் மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்னதான் நடக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்